ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மாடல் வெர்ப்ஸ். வேர்ப்னா என்னன்னு தெரியும். ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஒரு செயலை ஆக்ஷனை குறிக்கிற சொல்ல வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ். அதாவது ஒரு செயலை குறிக்கிற வார்த்தையாக இல்லாமல் அந்த செயலை செய்ய சொல்லியோ வேண்டியோ அதிகாரம் பண்ணவோ பேசுகிற வார்த்தைகளை ஹெல்பிங் வெர்ப்ஸ் மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன வார்த்தைன்னு பார்க்கலாமா? கேன், மே, might, shall, should, must, will, would, could. இது மாதிரி வார்த்தைங்களை நம்ம மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தைங்களை எங்கே எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மே வந்து பெர்மிஷன் இல்லைனா ரிக்வெஸ்ட். ஒரு செயலை பண்ணலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், மே ஐ யூஸ் யுவர் பென், மே ஐ கம் இன், மே ஐ ட்ரிங்க் வாட்டர். நெக்ஸ்ட் கேன் பார்க்கலாம். கேன் வந்து ஒரு செயலை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கேன் பயன்படுத்துவோம். நம்ம திறமை இந்த விஷயம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ கேன் ட்ரா, ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் ரன் வெரி ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் மைட் பார்க்கலாம். மைட் வந்து பாசிபிலிட்டிஸில் சொல்கிறதுக்கு, அதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னு தோராயமாக சொல்கிறதுக்கு மைட் பயன்படுத்துவோம். இதுக்கு மேவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன வித்தியாசம்னா, மே வந்து ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்றைக்கி நடக்கலாம், பிறகு நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம மே பயன்படுத்தலாம். மைட் வந்து பாஸ்ட் பாசிபிலிட்டிஸ். ஒரு விஷயம் கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம், வந்திருக்கலாம் அப்படின்னு வர விஷயங்களுக்கு நம்ம மைட் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். தே மைட் ஹாவ் கேம் அப்படின்னு, அவங்க வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக வந்துட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் வந்திருப்பாங்க, பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம மைட் யூஸ் பண்ணுறோம். இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு, மழை பெய்யலாம் பெய்யாமல் கூட இருக்கலாம். ஒரு அசம்ஷன் தான், நாளைக்கு மழை வரும்ன்ட்டு ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். அதனால் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறதுனால மே யூஸ் பண்ணுறோம். மீதி இருக்க வார்த்தைங்களை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.